வழக்கம். தித்திக்கும் தேன்மொழி திக்கட்டும் பரவட்டும். தமிழ் தாய்க்கு என் முதற் கண் வணக்கங்கள். அவையோர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இயற்கையின் நியதி என்பது தமக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்வது மட்டும்தான். ஒரு மாமரம் தன்னுடைய மாம்பழங்களை தானே உண்பது கிடையாது, ஊருக்கே தானமாக கொடுக்கிறது. ஒரு வாழை மரம் தன்னுடைய இலைகளையும் பழங்களையும் தானே உண்பதில்லை, பிறருக்கு கொடுக்கிறது. தான் கல்வி கற்கவில்லை என்றாலும் ஊருக்கே கல்வி கொடுத்து இயற்கையின் நியதிப்படி தன்னை முழுமையாக இந்த உலகிற்கு அர்ப்பணித்து திருமணம் கூட செய்து கொள்ளாமல் மக்களுக்காக மட்டுமே வாழ்ந்து சென்ற ஒரு மனிதன். உலகம் வழியாமல் இன்று வரை நிலை பெற்று இருப்பதற்கு காரணம் தமக்கென வாழாமல் பிறருக்காக வாழ்வர்களால் தான். இன்னும் புறநானூற்று பாடலுக்கு இணங்க முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்னும் வாக்கிற்கு இணங்க அரணிலுக்கா கல்லவை நீங்கி மரணலுக்கா மானமுடைய அரசு என்னும் வாக்கிற்கு சான்றாக வாழ்ந்து காட்டிய மன்னன். செம்மையான நடுநிலை வகுத்து ஆட்சி புரிந்த ஒரு அரசு. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு என்னும் வாக்கிற்கு இணங்க வாழ்ந்து காட்டிய மன்னன். கருப்பு காந்தி படிக்காத மேதை, கல்வி கண்டிருந்தவர், ஏழை பங்காளர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற காமராசரை பற்றி தான் பேச வந்துள்ளது. தமிழகத்தின் மகத்தான சரித்திர நாயகன். காற்றினை போல் தூயவர், இமயம் போல் உயர்ந்தவர், கங்கையை போல் ஆழ்ந்த அறிவாளர், அமைதியே உருவானவர், தன் தியாகத்தினாலும் தொண்டினாலும் புதியதோர் சரித்திரம் படைத்த நம் கல்வி கண்டிருந்த காமராசரை பற்றி சில கருத்துக்களை காண்போம். முத்திரை படைக்க முகம் தேவையில்லை. வடநாட்டிலோ காலா காந்தி, தென்னாட்டிலோ பச்சை தமிழர், பெரும்பாலான மக்களுக்கு படிக்காத மேதை. இப்படிப்பட்ட நமது ஏழை பங்காளரை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். காமராசர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார். அவரது பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக 2006 முதல் கொண்டாடி வருகிறோம். தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்கில்லார் தோன்றுகளின் தோன்றாமை நன்று என்னும் வள்ளுவ பெருமானின் கூற்றுக்கேற்ப புகழோடும் பெருமையோடும் வாழ்ந்தவர் தான் நம் காமராசர். காமராசர் முதலமைச்சரான போது ஏறக்குறைய 6000 துவக்கப் பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றினார். தியாகச்சுடர் தமிழ் மக்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவர் தான் காமராசர். காமராசர் படிக்காத மேதை இல்லை, தமிழகத்தையே படிக்க வைத்த மேதை. அவர் வழியில் நடப்போம் என்று உறுதி கூறி படித்த அனைவருக்கும் நன்றி கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.